அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். ஸோ இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மார்க்கெட் அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர், நாம சிபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. பைசெல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது இல்லை. இந்த என்டையர் வீடியோவுமே எஜுகேஷனல் பர்பஸ் காண்டி மட்டுமே. ஸோ ஓவரால் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 2-3 நாளாகவே மார்க்கெட்டை போட்டு அடி அடிச்சிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு ரெக்கவரி கொடுத்துருக்கு, ரீபவுண்ட் ஆகி வந்து நிற்குது. ஸோ ஓவரால் நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் 194 பாயிண்ட்ஸ் கிட்ட அப்பா இருக்கு. சென்செக்ஸ் வந்து 639 பாயிண்ட்ஸ் அப்பு. இந்தியாவோட ஃபியர் இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆகி 18.36ல கரண்டா இருக்கு. ஏடி ரேஷியோ பேசிக்கா ஸ்டாக் அட்வான்ஸ் ஆனது வர்சஸ் ஸ்டாக் டிக்ளைன் ஆன ரேஷியோ வந்து 4:1 ஒரு பாசிட்டிவ் சைனா இருக்கு. ஸோ 3 நாளா தொடர்ந்து மார்க்கெட் டிக்ளைன் ஆயிட்டு இருந்துச்சு. கப்பல் ஆஃப் ரீசன்ஸ்னால இன்ஃபோசிஸ் வந்து வீக் கைடன்ஸ் கொடுத்தது, க்ரூட் ஆயில் சடனா சர்ஜ் ஆனது, ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்ல உள்ள பிரச்சனை இதெல்லாத்தையும் ஒட்டி என்ன ரீசனால இன்னைக்கு மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்ல வந்து இப்போ வந்து ஈரான் வந்து அதை நாங்கள் ஓப்பன் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு டோனுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இன்னும் பிரச்சனை முடியல, பட் ஸ்டில் ஒரு நெகோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணதுனால இது போயிருக்கு. அண்ட் ஆல்சோ சன்ஃபார்மா வந்து ஒரு மெகா அக்வசிஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அது போக மெட்டல் ஸ்டாக்ஸு அண்ட் நிறைய Q4 ரிசல்ட்ஸ் வந்துச்சு. எல்லாமே பிரகாசமா இருந்ததுனால மார்க்கெட்டும் இன்னைக்கான நாளில் பிரகாசமா இருந்துச்சு. அண்ட் குறிப்பாக என்னோட போர்ட்ஃபோலியோ இன்னைக்கான நாளில் பாசிட்டிவாக இருந்தது. ஸோ நியூஸஸ் பிகைண்ட் த பாசிட்டிவ் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். யூஎஸ் ஈரான் வார் வந்து பீஸை நோக்கி லைட்டாக ட்ராவல் ஆயிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் இதுக்குள்ள ரொம்ப போக விரும்பல. ஏன்னா அவங்க பீஸுங்கிறாங்க, அப்புறம் வாருங்கிறாங்க. ஸோ இது மாறி மாறி போயிட்டு இருக்கு. பட் ஸ்டில் அதனால இன்னைக்கு மார்க்கெட் ஒரு ரீசன். செகண்ட் வந்து சன்ஃபார்மா வந்து ஒரு 11.75 பில்லியன் டீல் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்கா யூஎஸ் பேஸ்டான ஆர்கனான் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து $14 per ஷேருக்கு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ இது பண்ணிட்டாங்க சக்சஸ்ஃபுல்லா அப்படின்னா சன்ஃபார்மா வந்து டாப் 5 குளோபல் ஜென்ரிக் மெடிசன் கம்பெனிக்குள்ள இடம் பெயர்ந்துரும். அதனால இன்னைக்கான மார்க்கெட்ல சன்ஃபார்மா வந்து ஒரு 6.89% சர்ஜ் ஆயிருக்கு. அது ஒரு முக்கியமான டிசிஷனா இருக்கு. இண்டஸ் இந்தியன் பேங்க் வந்து 595 crore வந்து ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க Q4 ஃபினான்ஷியல் 2026ல. கடந்த ஆண்டு நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ் இந்தியன் பேங்க்கு ஒரு டிவாஸ்டேட்டிங் ரிசல்ட் இருந்துச்சு. நிறைய லாஸ் மேக் பண்ணியிருந்தாங்க. புக்ஸ் வந்து கிளியரா இல்லை. ஸோ அவரோட நியூ எம்டி ராஜீவ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுக்கு மேல நமக்கு எல்லாமே அமோகமாக தான் இருக்க போகுது, இனிமே எல்லாமே பாசிட்டிவ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதனால இண்டஸ் இந்தியன் பேங்கோட ஸ்டாக் வந்து 6.37% வந்து சர்ஜ் ஆயிருக்கு. பட் இப்போதைக்கு டபால்னு போய் இன்வெஸ்ட் பண்ணிட வேண்டாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கும். ஒரு 2-3 குவார்டர் அவங்களோட ப்ராஃபிட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஃபுல் ரெக்கவரியா இல்லை இது வந்து சும்மா இந்த குவார்டர் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களாங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் முக்கியமா இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து என்னன்னா, பேடிஎம்மோட பேங்க் லைசன்ஸை ஆர்பிஐ வந்து கேன்சல் பண்ணிருச்சு. ஸோ யூபிஎஸ் கண்டிப்பா டிரான்சாக்ட் ஆகும். ஸோ யூபிஐக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் பேங்க் மாதிரியான மற்ற ஆபரேஷன்ஸ்குள்ள பேடிஎம் இனிமே பண்ண முடியாது. பேங்கிங் லைசன்ஸ் வந்து கட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பேடிஎம்க்கு ஒரு பேட் நியூஸா இருக்கு. பட் பேடிஎம் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இது எங்களுக்கு பெரிய இம்பாக்ட் கிடையாது, ஏன்னா எங்களோட கோர் பிசினஸ் மாடல் இது இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் பேடிஎம் மேல உள்ள ட்ரஸ்ட் வந்து இது மூலமா கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருது பீப்புளுக்கு. அண்ட் அது போக இன்ஃபோசிஸோட ஆனுவல் ரிசல்ட் வந்து நம்ம பார்த்து இருந்திருப்போம். அண்ட் டிசிஎஸோட ரிப்போர்ட்மே லாஸ்ட் 20 இயர்ஸ்ல இல்லாத அளவுக்கு கான்ட்ராக்ஷன்ஸ் இருந்திருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் ஐடி செக்டர் ஸ்டாக்கே 5-7% விழுந்திருக்கு. ஜேபி மார்கன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியா மார்க்கெட்டையே நியூட்ரலுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பேக்காக இருக்கிற ரீசன் என்னன்னா, இந்தியாவில் 12% ஆஃப் நிஃப்டி வெயிட்டேஜ் வந்து ஐடி இருக்கு. அண்ட் ஐடி வந்து இப்போ ஏஐ டிசரப்ஷனு, நிறைய பேருக்கு வேலை போகுது, கிளைண்ட் வந்து பட்ஜெட் ஃப்ரீஸ் பண்றது, ருப்பி டிப்ரிசியேஷனு, இந்த மாதிரி நிறைய ரீசன்னால ஐடி ஸ்டாக்ஸ் வந்து விழுந்திருக்கு. ஸோ அந்த ரீசன்னால ஓவரால் வந்து ஐடி வந்து கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிறதுனால ஜேபி மார்கன் வந்து ஐடி ஸ்டாக்கை வந்து நியூட்ரலுக்கு மூவ் பண்ணி விட்டாரு. ஸோ இத்துடன் மார்க்கெட் ஓவர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி மார்க்கெட் வந்து 3 நாளாக தொடர்ந்து செல் ஆஃப் இருந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பாசிட்டிவா இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா செக்டாருமே பாசிட்டிவ் தான். ஃபார்மா, ரியல் எஸ்டேட், ஐடி, ஸ்மால் கேப், மிட் கேப், நிஃப்டி, எஃப்எம்சிஜி, ஆட்டோ, இது எல்லாமே பாசிட்டிவ் நோட்ல இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து 0.5 to 2.5% வரைக்கும் அப்பா இருக்கு. நிஃப்டி டிஃபென்ஸ் மட்டும்தான் குறைஞ்சிருக்கு. அதுக்கு பின்னாடியும் பெருசா எந்த ஒரு ஃபண்டமெண்டல் ரீசனும் இல்லை. நிஃப்டி டிஃபென்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா ட்ரேட் ஆயிருந்துச்சு. இப்போ வந்து நிறைய பேர் ப்ராஃபிட் புக்கிங்குள்ள இறங்கி விட்டார்கள். டாப் மூவர்ஸ் இன்னைக்கான நாளில் பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மா 6.89% அப்பு, அந்த மெகா டீல் சைனுக்கு அப்புறம்
இண்டஸ் இந்தியன் பேங்க் Q4 ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் 6.37% அப்பு. ஜியோ ஃபினான்ஸு 3.61% அப்பு. அது உள்ள எடுத்து பார்த்ததுல நிறைய பேர் வந்து இந்த சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே ரொட்டேட் பண்ணி டிஃபென்சிவ் இல்லை க்ரோத் செக்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ரிலையன்ஸ் குரூப் வந்து ஒரு நல்ல பெட்டாக நிறைய பேர் ஃபீல் பண்ணுறதுனால ஜியோ ஃபினான்ஷியல் குரூப்புக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் மேக் பண்ணுறாங்க, நிறைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியும் கொடுக்கறதுனால 3.61% இன்னைக்கான மார்க்கெட்டில் அப்பு. ஸோ Q4 ரிசல்ட்ஸ் ஆஃப் ரிலையன்ஸ் வந்து வந்துருந்துச்சு. அதில் அவங்க மொத்தம் 3,25,000 கோடி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிலையன்ஸோட ரிஃபைனிங் செக்மெண்ட் வந்து ரொம்பவே பிரமாதமாக இருக்குது. குறிப்பாக இந்த ஈராக் வார் சுச்சுவேஷன் வந்து ரிலையன்ஸ்க்கு ஒரு சாதகமாக இருந்துச்சு, பாதகமாகவும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். நிறைய பேர் ரிஃபைனரிஸு, ஜியோட ரீட்டைல் செக்மெண்ட்ஸு ஆல்மோஸ்ட் எல்லாமே பாசிட்டிவ் க்ரோத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால 3% இன்னைக்கான மார்க்கெட்டில் ரிலையன்ஸ் வந்து அப்பு. மகேந்திர டிப்பில் கன்சிடர் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ரிலையன்ஸ் ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் 1,200 கிட்ட போயிருந்துச்சு. அந்த டைமில் நான் கன்சிடர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ இது 1,300 கிட்ட போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி டிப்ஸையுமே நம்ம வீடியோவில் போடுவோம். அதை பார்த்து கொஞ்சம் பக்குவமாக கன்சிடர் பண்ணுறது பெட்டராக இருக்கும். மகேந்திரா அண்ட் மகேந்திரா Q4 ரிசல்ட்ஸும் டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 55% இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்ட்ராங் ப்ராஃபிட்டாக 87,200 இல்லை 872 crores வந்து மேக் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டா 7.5 rupees பெர் ஷேர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால இன்னைக்கான மார்க்கெட்டில் 7.83% அப்பு. ஸோ டாப் லூசர்ஸ்ன்னு பார்த்தா ஸ்ரீராம் ஃபினான்ஸு. ஸோ ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து கப்பல் ஆஃப் டேஸ் வந்து அடிச்சு பிடிச்சி ஒரே ரேலி ஆச்சு. ஏன்னா இப்போ ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சம் டைஅப்ஸு பிளான் பண்ணதுனால எக்கு தப்பா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ப்ராஃபிட் புக்கிங் மட்டும்தான் இருக்குது, ஃபண்டமெண்டலாக வேறு எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ஸோ ப்ராஃபிட் புக்கிங்னால 3.69% டவுனு. ஆக்சிஸ் பேங்க் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான மார்க்கெட்டில் 2.9% டவுனு. அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் பார்த்தீங்கன்னா Q4 ரிசல்ட்ஸில் பேர்லி ப்ராஃபிட்டாக ஒன்றுமே இல்லை, 1.89% வச்சிருக்காங்க. ஃபண்டமெண்டல்ஸ் எடுத்து பார்த்தா ப்ராஃபிட் குறைஞ்சதுக்கான ரீசன் என்னன்னா அவங்க ப்ரொவிஷனா 2,001 crore வந்து ஆல்மோஸ்ட் வார் ரிஸ்க் ப்ரொவிஷன் எடுத்து வச்சிருக்காங்க. வெஸ்ட் ஏஷியாவோட லோன் புக் எக்ஸ்போஷர் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அதனால இதோட ப்ராஃபிட் டிக்ளைன் ஆயிருக்கு. மற்றபடி பேங்க் வந்து கொஞ்சம் ஃபண்டமெண்டலி சவுண்டான பேங்க் தான், டிப்ல கன்சிடர் பண்ணுங்க. பட் என்ன கேட்டால் இதை விட கொஞ்சம் பெட்டரான ப்ரைஸிங்கில் பேங்க்ஸ் இருக்குது. பட் ஆக்சிஸ் பேங்க் ஆல்ரெடி வச்சிருக்கீங்க அப்படின்னா டிப்பில் அக்யூமுலேட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். பாரத் எலக்ட்ரானிக்ஸு ஸ்ட்ராங்காக மல்டி வீக் வந்து ரொம்ப ஜாஸ்தி ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ப்ராஃபிட் புக்கிங்னால 1.9% டவுன். நெகட்டிவ் நியூஸ்னு ஆசச் எதுவுமே இல்லை. டாடா கன்சல்டன்சி 20 வருஷம் இல்லாமல் 2026 ஃபினான்ஷியல் இயர் வந்து ஓவரால் ஸ்குவீஸ் ஆகிருக்கு ரெவென்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் பார்ட்டில். ஸோ நார்த் அமெரிக்கா, யூரோப்பு, அப்புறம் க்ரூட் ஆயில் இன்ஃப்ளேஷன் இது எல்லாத்தையும் சேர்த்து ஓவரால் ஐடி ஸ்பெண்டை போட்டு அடி நடிச்சிருக்காங்க. அதனால -1.2% டவுனு. பேடிஎம் வந்து இன்னைக்கு அந்த பேங்கோட லைசன்ஸ் கேன்சல் ஆனதுனால -2.50% டவுன். ஸ்டாக் வந்து நம்ம வாட்ச் பண்ண வேண்டியது ஃபார்மா செக்டர் ஸ்டாக் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கு. அண்ட் குறிப்பாக சன்ஃபார்மாவுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பென்ஷன் க்ரோத் வந்து இப்போ வந்திருக்கு இந்த டீல்னால. சிப்லா செகண்ட் கன்சிடர் பண்ண வேண்டிய ரேஞ்சில் இருக்கு. BHCL, பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸு இப்போதைக்கு அந்த ஸ்டாக் வந்து இந்தியாவோட தெர்மல் பைப்லைனு, நான் தெர்மல்லு, HVDC, நியூக்ளியரு இதோட க்ரோத் பிளான்லாம் ரொம்ப பெட்டராக இருக்கிறதுனால இந்த ஸ்டாக் வந்து கன்சிடரபிளி க்ரோ ஆகுங்கிற நம்பிக்கை நிறைய பேர்ட்ட இருக்குது. ஸ்டாக் வந்து பொட்டன்ஷியலி ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி போகாது, ஏன்னா கவர்மெண்ட் பேக்டப்பு டிவிடெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்லையும் நல்லா கன்சிடர் பண்ணலாம். பட் இந்த வருஷம் BHCLக்கு ஒரு அமோகமான நாளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. JM ஃபினான்ஷியல் வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் வந்து 390 to 400 rupees போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டிப்பில் என்டர் ஆகிறது பெட்டராக இருக்கும், பீக் டைமில் என்டர் ஆகாதீங்க. சேல் இந்தியாவுமே சேலுக்குமே இது ஒரு நல்ல பாசிட்டிவான இயராக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிறைய பேர்ட்ட இருக்குது. ஏன்னா சேலுங்கிறது தான் இந்தியாவோட ஓவரால் ஸ்டீலோட மார்க்கெட்டை வந்து ஓன் பண்ணுறாங்க. இந்தியாவில் ரயில்வே, ரோட்ஸு, டிஃபென்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லிட்டு நிறைய பிளான்ஸ் இருக்குது இந்த வருஷம். அதனால் ஆல்மோஸ்ட் வந்து இந்த மார்க்கெட் பூம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டிப்பில் கன்சிடர் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அதர் பேங்கிங் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா இண்டஸ் இந்தியன் பேங்க்கு இந்த குவார்ட்டர் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காங்க. இப்படியே நெக்ஸ்ட் குவார்ட்டர்லையும் ப்ராஃபிட் மேக் பண்ணாங்கன்னா டேர்ன் அரவுண்ட் ஸ்டோரியாக இந்த ஸ்டாக்கு அமோக வெற்றி அடையும். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கு டிப்பில் தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். ஸ்ட்ராங் புக்ஸ் வச்சுருக்காங்க. SMEயோட பேஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது இந்த பேங்க்குக்கு. என்னை கேட்டால் ஒரு அண்டர் வேல்யூடு பேங்க் தான். PB வந்து எனக்கு தெரிஞ்சு 1 கீழே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு கன்சிடர் பண்ணலாமான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு தலை வச்சு படுக்க வேண்டாம்ங்கிற ஸ்டாக் வந்து
இன்ஃபோசிஸ் என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா டிப் ஆகும், இப்போதைக்கு growth இருக்காது. பட் கன்சிடர் பண்ண வேணாம்னு சொல்ல மாட்டேன். எனக்கு இது ஓகே தான். பட் ஸ்டாக்குக்கான நல்ல ப்ரைஸில் இருக்குது, தாராளமாக என்ட்ரு பண்ணலாம். பட் கொஞ்சம் டிப் ஆகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த டிப்பை தாங்கிக்க முடியும்னா என்ட்ரு பண்ணலாம். நான் அக்யூமுலேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது என்னோட ஃபினான்ஷியல் ஸ்டாண்டாக இருக்குது. HCL டெக்னாலஜி இன்னும் கொஞ்சம் விழுந்தா கன்சிடர் பண்ணலாம், என்ட்ரு பண்ணிட வேண்டாம். இது என்னோட காஷியஸ் நோட்டு. பேங்கிங் செக்டார் பொறுத்த வரைக்கும் ஆக்சிஸ் பேங்க் ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. பேடிஎம் வந்து தவிர்ப்பது இப்போதைக்கு கொஞ்சம் நல்லது. கமோடிட்டிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கோல்டு வந்து இன்னைக்கான மார்க்கெட்டில் 0.02% டவுனு, பெருசாக சேஞ்ச் இல்லை. சில்வருமே பெருசாக சேஞ்ச் இல்லை, 0.0907% டவுனு. ஸோ டாலர் ருபி டாலருக்கு அகேன்ஸ்டாக 94.19 போயிடுச்சு. க்ரூட் ஆயில் வந்து 101 to 106 பேரல் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக பாசிட்டிவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ப்ரிடாமினெண்ட்டாக அன்னைக்கு நாளைக்கான மார்க்கெட்டில் நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்னா சன்ஃபார்மா, BHCL, ஐடி செக்டாரோட ஸ்டாக்ஸோட மூவ்மெண்ட்டை வந்து பார்க்குறது பெட்டராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, டெய்லி மார்க்கெட் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. கமெண்ட் ஏதாவது இருக்குது, ஃபீட்பேக் இருக்குன்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.